மனித உணவு பழங்கள் மட்டும்தான். பழங்களை சாப்பிடாதனால தான் மனுஷனுக்கு நோய் வருதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு சிலர் என்னங்கிறாங்கன்னா மனிதனோட நோய்க்கு காரணம் வந்து மூளை தான். மூளையினுடைய செயல்பாட்டினால தான் வயிறு கெட்டு போய் மனுஷனுக்கு நோய் வருது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. மனுஷனுக்கு நோய் வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வயிறு மட்டும்தான். வயிற்றுக்கு தேவையில்லாத உணவை சாப்பிட்டோம்னா வயிறு கெட்டு போய் மூளையினுடைய செயல்பாட்டையும் அது குறைச்சிடும். மூளையினுடைய வேலை என்னென்னு பார்த்தோம்னா, மூளை வந்து எந்நேரம் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளையும் வந்து கண்காணிச்சிட்டே இருக்குது. என்னென்ன நடக்குது என்னென்னு பார்த்துட்டே இருக்குது. நம்ம உடம்புல சத்து கம்மியான உடனே வந்து பசி உணர்வை தூண்டும். நம்ம வந்து பழங்களை சாப்பிட்டோம்னா அந்த பழத்தில் இருக்கிற சத்துக்களை வந்து குடல் வழியாக ரத்தத்தில் கலக்க வச்சு உடம்புக்கு தேவையான சத்து வந்து உடம்புக்குள்ளே போனோடனே மூளை வந்து அடுத்த வேலையை பார்க்கும். உடம்புல தண்ணி கம்மியாச்சுன்னா உடனே தண்ணி தாகம் அடிக்கிற மாதிரி உணர்வை தூண்டி உடம்புக்கு தேவையான தண்ணியை குடிக்க வச்சு அது வந்து உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு அது அடுத்த வேலையை பார்த்துட்ருக்கு. ஆனால் அதே வந்து நம்ம ஒரு தேவையில்லாத உணவை சாப்பிட்டோம்னா வயிறு கெட்டு போய் மூளையினுடைய செயல்பாட்டை குறைச்சிரும். இப்போ நம்ம அரிசி பருப்பு சாப்பிட்ற பழங்களே சாப்பிடாம தானிய உணவுகளே சாப்பிட்ருக்கிறோம்னா வயிறுக்கு முதல்ல வந்து வயிறுக்கு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு கெடு. அப்புறம் மூளையினுடைய செயல்பாட்டு கெடுக்கு. மூளை வந்து 100% செயல்படாது. நம்மளுடைய உடம்புல என்னென்ன நடக்குன்னு அது சரியாக கவனிக்க முடியாது. நம்மளுக்கு வந்து அதை தகவலை சரியாக அனுப்பாது. நம்மளுக்கு தெரியாமையே உடம்புல பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி வந்து மூளையினுடைய செயல்பாடு வந்து இதில் தான் பாதிக்கப்படும். நம்ம தேவையில்லாத தானிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினால் சரியாக செயல்பட முடியாது. அப்புறம் வந்து வயிறும் கெட்டு போயிடும். அதே பழங்களை சாப்பிட்டிங்கன்னா அந்த மூளை வந்து செயல்திறன் சரியாக இருக்குது. எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்கு. எந்த நோயும் வராது. இப்போ வந்து விஷமான ஒரு பொருளை உட்கொண்டீங்கன்னா உடனே வந்து வயிற்றில் தான் பிரச்சனை வரும். மூளையில் பிரச்சனை வராது. உடனே வயிறு தான் வந்து சரியில்லாமல் இருக்குது. அது வந்து மூளை சொல்கிறது. அதாவது வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் வந்துருச்சு அப்படின்னு வயிற்றை வந்து முதல்ல ஒரு அசௌகரியமான உணர்வை தூண்டி அந்த பொருளை வெளியேற்றுறதுக்கு முயற்சி செய்யும். வாந்தி ஆகும் ஏதோ ஒன்று பண்ணி அந்த உடம்புக்கு தேவையில்லாத பொருளை வந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் மூளை. அப்போ வாந்தியாகி அந்த தேவையில்லாத பொருள் வெளியே போயிடுச்சுன்னா மூளை வந்து கம்முன்னு விட்டுரும். சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் உடம்புக்கு தேவையான பழங்களை நல்லா உட்கொண்டீங்கன்னா அது மூளை வந்து கம்முன்னு இருக்கு. அது வந்து இப்போ நம்ம உடம்புக்கு தேவையானது வந்து பழங்கள் மட்டும்தான். அதை சாப்பிடும்போது அது வந்து கம்முன்னு விட்டுரும். எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு. தேவையில்லாத பொருளை சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் மூளை அதை வெளியதள்ளுறதுக்கு பார்க்கு. வயிறு அசௌகரியமாக இருக்குது. அந்த மாதிரி உணர்வு ஏற்படும். எல்லா நோய்க்கு காரணம் வந்து பழங்களை சாப்பிடாதும் வயிறும் தான். வயிற்றுக்கு தேவையான பழங்களை கொடுத்தீங்கன்னா வயிறு வந்து உடம்புக்கு கொடுத்துன்னா மூளை வந்து கம்முன்னு வந்துக்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு அது பார்த்துட்டு அது கம்முன்னு விட்டுரும். அதுதான் முக்கிய காரணமாக தவிர வயிறு தான் முக்கிய காரணமாக தவிர மூளை எந்த இடத்துலையும் வந்து மனித நோய்களுக்கும் வயிற்றுக்கும் மூளை எந்த விதத்துலையும் காரணமாக வராது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.